சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ சம்பத் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பைரவி இங்க பாரு செஞ்சு கண்டிப்பா நீ உங்களை அரெஸ்ட் பண்ணி ஆகணுன்றாங்க. ஒவ்வொரு முறையும் இவனால காயத்ரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவங்க இருந்தா அது சரியா வராது. முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சம்பத்தையுமே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சம்பத் மாறனையும் இங்க பாருங்க சார், நாங்கள் எந்த தப்பு பண்ணல, இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணி சுத்திட்டு இருக்கீங்க. அவங்க தான் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. கட்டாயம் கல்யாணம் பார்த்தா உங்களை சும்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சம்பத்தையும் மாறனையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சார், நீங்க பைரவிக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், அதுக்காக தப்பு சரி எதிர்பார்க்காமையா கூட்டிட்டு போவீங்க? தப்பு உங்க மேலதான் இருக்கு. கோவில் இருக்க மொத்த பேருமே நீங்க தாலி கட்டதான் பார்த்துருக்காங்க. ஒரு பொண்ணுடைய அனுமதி இல்லாம கழுத்துல தாலி கட்ட போறது ரொம்ப பெரிய தப்பு. அது இல்லாத அந்த பொண்ணுகிட்ட தேவையில்லாத பிரச்சனையும் பண்ணியிருக்கீங்க. அதனால உங்களை கைது செஞ்சுதான் ஆகணும்ட்டு சஞ்சய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் காயத்ரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாது காயத்ரி. நீ ஏன் எல்லா விஷயத்தையும் நினைச்சு இந்த அளவுக்கு எமோஷனலா ஃபீல் பண்ற? தைரியமா இருன்றாங்க. நீ இப்படி உடஞ்சு போன எப்படி சொல்லு? எந்த காரணத்தை கொண்டு எதுக்காகவும் நீ உடஞ்சு போகாது. நீ தைரியமா இரு, எல்லா விஷயத்தையுமே நம்ம பேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரிய சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க பைரவி. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.